பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. சமீப காலத்தில் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம்ங்கிற பேர்லேயே என்ன பேரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விவாதத்தோடு சென்று கொண்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உண்மையாகவே இதுக்கு முன்னாடி கேட்ட நபர்கள் எல்லாம் இப்போ காணலையே சார். 2001 பன்ருட்டி பகுதிகளில் இதே மாதிரி விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் குடித்து 52 பேர் இறந்தது ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில். அப்போது இந்த தவறு என்பது நேற்று முதல் நாள் தொடங்கினது. தொடர்ச்சியாக கள்ளச்சாராய சாவுகள்ங்கிறது குஜராத்தில் நடந்திருக்கிறது, வேறு சில மாநிலங்களில் நடந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, இதுக்கு போன வருஷம் மரக்காணத்தில் நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தவறுகள் நடக்கிறது. இப்போ இவெல்லாம் யார், அது ஒரு கேள்வி இருக்கு. விஷச்சாராயம் குடிச்சிட்டு ஏன் அவன் ஜாகுறான்? அவனுக்கு 120 ரூபாய்க்கோ 150 ரூபாய்க்கோ வாங்க முடியாதவன் போய் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு இவன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவன் மெத்தனால கூடுதலாக கலந்து அது விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்து அவன் பாரு மூட்டை தூக்குறக்கூடிய தொழிலாளி, ரொம்ப பட்டியல் இனத்தை சேர்ந்தவன், மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள், தலித்துகள், கூலி தொழிலாளி, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாதவன், கொண்டாட்டத்துக்காக குடிக்கிறவன் ஒரு வகை. கூலி தொழிலாளி உடல் வலிக்காக குடிக்கிறான், மூட்டை தூக்குறவன் உடம்புலாம் வலிக்குங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வுக்காகவும் குடிக்கிறான், துப்புரவு செய்கிற தொழிலாளி குடிக்கிறான். அவன் கொஞ்ச நேரம் குப்பை வண்டி உங்களை கடந்து போனா உங்களால வாடை தாங்க முடியாது நமக்கு. ஆனா அந்த வண்டியில ஒருத்தன் தினசரி வண்டியில போயிட்டே இருக்கான் பல மணி நேரம். அவனுக்கும் குழந்தை இருக்கும், அவனுக்கு காதலி இருக்கும், மனைவி இருப்பா, அம்மா இருக்கும். அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்லாம் மது அருந்தாமல் அந்த வேலையை செய்ய முடியாது என்கிற யதார்த்தம், கொடுமையான யதார்த்தம் இருக்கிறதாங்க. சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்கிறான். இவர்களெல்லாம் மதுவை மருந்தா பயன்படுத்துகிறான். கொண்டாட்டம் இல்லது, பார்ட்டியில் போய் குடிச்சிட்டு ஆடுறது இல்லது, சந்தோஷத்துக்காக செய்கிறது இல்லது. அப்போ மது என்பது தீர்க்க முடியாத பிரச்சனையாக உலகம் தோன்ற நாள்ல இருந்து மது இருக்கு. கல்லுண்ணாமை அப்படின்னு வள்ளுவர் காலத்தில் இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா இருக்கு. சங்க காலத்துல நரம்பிலி இருக்கு, அவையாருக்கு கல்லு குடிச்ச கதை இருக்கு, நமக்கு தமிழ் இலக்கியத்துல இருக்கு. நரம்பிலி எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற இருக்கு. சித்தர் பாட்டுல சாராயம் காய்ச்சறதை பத்தி பாட்டே இருக்கு. சித்தர்கள் பாட்டுல குடிச்சா எப்படி சிவனை நம்ம நேரடியாக காணலாங்கிறதுலாம் இருக்கு. அதில் அன்னைக்கு பிரச்சனை மெத்தனாலுங்கிறது இப்போ என்னன்னா ஒரு கெமிக்கலுடைய தவறு தான் இது. இதுக்கு பின்னாடி வெறும் மெத்தனாலா மெத்தனை போக்காங்கிற மாதிரியான பிரச்சனை வருகிறது. இப்போ ஒட்டுமொத்த அதிகார வர்க்கமும் ஒரு அரசினுடைய தலைமையை ஏமாற்றி இருக்கிறது. ஸ்டாலினே அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ முழுக்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பகுதியில் காவல் நிலையத்தோட சப்போர்ட்டோட தொடர்ச்சியாக அது நடக்குது. அங்கே எல்லாருக்குமே கட்டிங் கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே கமிஷன் கொடுக்குறான். அது லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் இன்னைக்கு யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனுக்கும் சேர்த்து தான் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. சும்மாலாம் திடீர்னு இவ்வளவு சோசியல் மீடியா இருக்கிற இந்த காலகட்டத்தில், இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்லாம் வளர்ந்துருக்கிற இந்த காலத்தில் ஒரு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களா விற்க மாட்டாங்களாங்கிற தகவல் யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியப்படுத்தலைன்னா இதுக்குள்ள எவ்வளவு உள்குத்து இருக்குன்னு பாருங்க. தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் கேட்கறது அரசாங்கத்தை விடுங்க. அதிமுக சொல்றாங்கல்ல, எம்எல்ஏ செந்தில்குமார் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாரு, எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு அதிமுக சொல்றாங்களே. அங்க போலீஸ்காரன் பணம் வாங்குறவன் எப்படி நடவடிக்கை எடுப்பான்? அவன் அதுல ஒரு பார்ட்னர் தானே. சமூக ஆர்வலர் இருந்த நடிகர்கள் அவங்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கும் போது அமைதியா இருக்காங்க. யார் இது அமைதியா இருக்கா? திரைக்கலைஞர் சூர்யா கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கிறாரு. யார் அமைதியா இருக்கா? திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் பண்றேங்கிறாரு. பூரண மது விலக்கு வேண்டும்னு நான் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேங்கிறாரு திருமாவளவன். ஆமா, திருமாவளவன் அறிவிச்சிருக்கிறாரு. வள்ளுவர் கூட்டத்தில் நான் பூரண மது விலக்குக்கான ஆர்ப்பாட்டத்தை நான் அறிவிக்கிறேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. யாரு ஒத்துக்கிட்டாத? யாருமே ஏற்றுக்கொள்ளலையே. ஸ்டாலினே நியாயப்படுத்தலையே. கடந்த கால தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இந்த தவறை நான் சரி கட்டுவதற்கு முயற்சி செய்யறதுக்கு நான் விரும்பலைன்னு சொல்றாரு சட்டப்பேரவையில். அவரே அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப என்னன்னா, கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னு கேட்பாங்க இல்லையா? கல்வன் வென்றிருக்கான், திருட்டுத்தனம் வென்றிருக்கிறது. அதே சம்பந்தப்பட்ட அந்த கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்குட்டின்னு சொல்றவனை ஏற்கனவே 2 முறை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. 20 வருஷமா தாளுக்கு தான் தொழில் தொடர்ச்சியா இருக்கு. இப்போ 20 வருஷமாங்கிறப்ப மிக நீண்ட பயணம் இருக்காங்க. அது என்னடான்னு பார்க்குற போது கல்வராயன் மலையில் எங்கே எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது. சாராயம் காய்ச்சினா தான் வாழ முடியுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ என்ன செய்யறதுன்னா, கடந்த காலங்களில் திருட்டு அதிகமாக இருந்தபோது கள்ளர்களுடைய வாழ்க்கையில் ஏன் திருட்டு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ண, விவசாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுத்தாங்க இல்லையா? அது மாதிரி அவனுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கினா தான் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு.
குடிச்சிட்டு செத்துட்டானோன்னா அவன் குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறான், பிள்ளைக்கு வந்து பணம் கொடுக்குறங்கிறது மூலமாக இது தற்காலிகமான தீர்வு தான். இதுதான் மரக்காணத்துலையும் நடந்துச்சு. போன முறை அதான பண்ணாங்க. அதுல இருந்து அரசு அதுல இருந்து மாற்றத்தை பார்க்கலையா? எப்படி திருத்தணும்னு நினைக்கலையா? அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது. ஏகப்பட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சிருக்கிறாங்க, பல வழக்குகள் போட்டிருக்காங்க. இதை தாண்டி தான் இவ்வளவு நடக்குது. நடவடிக்கையே எடுக்காமல் இருந்திருந்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இப்போ பூரண மதுவிலக்கு வந்துட்டா எல்லா ஊருமே கள்ளக்குறிச்சி ஆயிரும்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர். அந்த ஆபத்தும் இருக்கிறது. கள்ளச்சாராயம் இப்பொழுதே பெரியதான் இருக்கு. அப்ப ஏற்கனவே மரக்காணத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லையான்னு பார்த்தா அடுத்தடுத்து காவல்துறை அதிகாரி இன்னொன்னு சொல்லுவாங்க, டாஸ்மார்க்கு அதனுடைய விலை அதிகமா இருக்கு, ஸோ அதை அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாதனால தான் அந்த மாதிரிக்கான மது பிரச்சனையை பொறுத்தவரையில் நீங்கள் விலையை குறைச்சின்னா எல்லாரையும் குடிகாரன் ஆக்குவதற்கு திட்டமாம்பான். முன்னாடி போனால் கடிக்கும், முன்னாடி போனால் உதைக்கின்ற கழுத கதை தான் அது. விலையை குறைச்சா அனைவரையும் குடிகாரன் ஆக்குறதுக்கு திட்டமாம்பான். ஏற்கனவே குவாட்டரை வந்து குறைச்சி ஒரு சின்ன இதில் கொடுக்குறோம், நாங்கள் பாட்டலில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒன்று முத்துசாமி ஒரு முறை அறிவிச்சு கடுமையான கண்டனங்களில் திரும்ப கட்டிங் சொன்னாங்க இல்லையா, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம். ஆமாம், மினிஸ்டர் வந்த உடனே சொன்னார். பொறுப்பேற்று அது வந்து வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறவங்கலாம் அப்படி சைடில் பார்க்க குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க அப்படின்னா சொன்னார் இல்லையா. இப்போ அது தேவைங்கிறான் கொஞ்சம் பேர் திரும்ப. அதனால அது நடந்திருந்தால் அது நடந்திருக்காதுங்கிறான். இதற்கு ஏதாவது முடிவு இருக்கிறதான்னா முடிவு இல்லை. அதாவது தண்டனை சட்டங்களை வந்து தமிழர் வாழ்வியலில் தண்டனை சட்டங்களே கிடையாது. இன்னும் தப்பு செஞ்சால் இன்னும் தண்டனை அப்படின்னு ஒரு எந்த இதையும் எழுதலை, சட்டத்தை எழுதலை யாருமே. அரசன்ட்ட போய் முன்னாடி நிப்பாட்டுவாங்க, அரசன் தலையை வெட்டுறானா வெட்டியிருப்பாங்க, அவ்வளோதானே. இது தண்டனை சட்டங்கள்னு ஒரு முறைப்படுத்தப்பட்ட தண்டனை சட்டங்கள் பிரிட்டிஷ்காரன் வந்த முன்னாடி தான் நமக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்போ என்னதான் செஞ்சான் அப்படின்னு பார்த்தா, தவறே நடக்காத ஒரு வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு அறநூல்களை மட்டும்தான் தமிழர் வாழ்வியலில் படைச்சான். அவன் தண்டனையை பற்றி பேசலை. இப்போ நம்மெல்லாம் என்ன பேசுகிறோம்னா தண்டனையை மட்டும்தான் பேசுகிறோம். அவன் வாழ்க்கையை எப்படி மீட்டு கொடுக்குறது, பொருளாதாரம் இல்லாதவனை, சோத்துக்கு இல்லாதவனை, சாராயம் காய்ச்சினா தான் பிழைக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்கிறவனை அவன் வாழ்க்கையை எப்படி மீட்டு கொடுக்குறதுன்னு பேசாமல் அவன் பிள்ளைக்கு வந்து நான் 5000 ரூபா கொடுக்குறேன், அவன் குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன். அதில் கொஞ்சம் பேர் சொல்கிறான் குடியாரின் குடும்பத்துக்கு இருக்கடா 10 லட்ச ரூபா, செத்தவனுக்கு கொடுக்கல, கள்ளச்சாராய சாவுக்கா கொடுக்குறாங்க. அந்த 10 லட்ச ரூபா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்குறான். அந்த அறிவே இல்லை பல பேருக்கு. சில பேர் சொல்கிறான் எப்படி கொடுக்கலாம், கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் கூடத்துக்கு வந்து அவன் வீட்டுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கலாமான்னு கேட்குறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ விபத்துக்கு இன்சூரன்ஸில் பணம் கொடுக்குறாங்கல்ல, விபத்தை பாராட்டி கொடுக்குறாங்களா? அதை அடிக்கடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி சாகணும்னா கொடுக்குறாங்க. அது இழப்பீட்டு தொகை தானங்க. அவன் வீட்டில் ஒரு குடியாரன் ஒருத்தன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டான்னா அவன் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கும், அவன் வீட்டில் ஒரு இளம் மனைவி விதவையாக இருப்பான், ஒரு வயசான தாய் தான் இருப்பான், பாதி குடிச்சிட்டு பாதி வந்து வைத்தியம் பார்த்தாலும் ஒருத்தனுக்கு கண்ணு போயிருக்கும். அவன் மிச்ச காலத்தை எப்படி போட்டு வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஒரு கருணை தொகை மாதிரி ஒன்று கொடுக்குறான் 10 லட்ச ரூபாய்னா அதை விமர்சனம் செய்கிறாங்க. அப்போ அவனுக்கு என்னதான் செய்யறது, அவனை மிச்சம் இருக்கிறவனையும் சில பேர் 25 லட்சம் கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல சார், அது செய்யறாங்க. ஆனால் உண்மை தான், பொருளாதார மதிப்புங்கிறது அவனுடைய வாழ்நாள் பாதுகாப்புங்கிறது பெரிய சிக்கலாக இருக்குது. அவனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கணும். அந்த பகுதிகளில் கல்வராயன் பகுதிகளில் நீர்வீழ்ச்சி இருக்கிறது, வேறு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சுற்றுலாத்தலமாக மாற்றலாம், சுற்றி நிறைய கடைகளை உருவாக்கலாம். அவனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு என்ன வழிவகை அதை அரசு சிந்திக்கணும். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.